ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ராஜா பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டுட்ருக்காரு. ஹீரோயின் யான் இவங்க 2 பேர்த்தையும் கண்டிப்பாக கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த லூனா கான்கிபைனை காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா டென்ஷனோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, வில்லனோட பிளேஸில் இருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்போனா கண்டிப்பாக நம்ம பையனை பற்றி தான் ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு. வர சொல்லு அப்படின்னா அந்த மொட்டை மண்டை தான் உள்ளே வந்துட்டுருக்கான். ஆமாம், என் பையன் எங்கடா, என் பையன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு பாக்ஸை கொண்டு வந்து வைக்கிறானுங்க. இதுக்குள்ளே தான் உங்கள் பையன் இருக்கான், என்னை மன்னிச்சிருங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வில்லன் தான் அப்படின்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கதறி கதறி அழுதுட்டு லூவோட சிலையை வச்சு தானே இந்த பொம்பளை சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருக்கோம். ஸோ அங்கே வந்துட்டுருக்க உன் பொண்ணு என் பையனை கொலை பண்ணிட்டால, பழிக்கு பழி வாங்கிட்டால, நான் அவளை சும்மாவே விட மாட்டேன், அவளை கொலை பண்ணாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்ருக்கு. இதுக்கு அந்த வில்லன் மேலே தான் கோவம் வரணும், எதுக்கு ஹீரோயின் மேலே கோவம் வருது அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் அந்த பிரின்சஸை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக ஒரு மூலையில் படுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வெய் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கா. ஸோ இது வேகமாக போய் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்ருக்கு. நீ ரொம்ப சேஃபாக ரிட்டன் வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நீ ஓகே தானே, நல்லா இருக்கியா அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா உனக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் தானே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு. இவன் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அப்படி இவ என்ன சொன்னா அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறமா ஹீரோவோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் கூப்பிட்டு விட்டுருக்காரு. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு. யான் வந்து இந்த சிட்டியிலேருந்து தப்பிச்சு போயிட்டான். அதனால் லியான் ஸ்டேட்டோட ஸ்பை எல்லாருமே இங்கே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. சரி, நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன்னு, அந்த மெய்டு வந்துட்டு அந்த ஷவுலி ஆர்மியை தான் லீட் பண்ணி போயிருக்கா. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைனால அவன் வந்து அந்த ஆர்மியை இன்னுமே ரீச் பண்ணலையாமே, அவன் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காளாம். ஒரு வேளை உன்னோட கண்ணில் பட்டானா என்ன பண்ணுவ அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். நான் என்ன பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. இவருக்கு கடுப்பாயிட்டுருக்கு. இங்கே பாரு, நான் வந்து அவளை கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் அவளோட விஷயத்தில் நீ இன்வால்வ் ஆகாத, அது உனக்கு தான் டேஞ்சர், சொன்னால் புரிஞ்சுக்க அப்படின்னு. இவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கானா. இந்த கிழவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறமா ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புக்கை வந்து படிச்சுட்டே வந்துட்டுருக்கான். அந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சண்டையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஐயே, என்ன இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு பிளேஸாக இருக்கும் போல், நம்ம இந்த புக்கை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டே போகணும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அதை படிச்சுட்டே போயிட்டுருக்கான். கரெக்டாக குதிரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த சோல்ஜர்ஸ் கூட பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்ருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா குதிரையோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே அவங்க பார்க்குறாங்க. யாரா அவன் பைத்தியக்காரன், குதிரை கூட என்னென்னமோலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ இப்போ தான் அவன் அப்படியே நிமிந்து பார்க்குறான். ஆத்தாடி, எங்கே கொண்டு வந்து விட்டுருக்க அப்படின்னா அந்த குதிரையை திட்டிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட பேர் வந்து லின்னு, நான் தெரியாமல் இந்த சைடு வந்துட்டேன், ஸோ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஆனால் குதிரை பார்த்தீங்கன்னா நகரவே மாட்டுது. குதிரை வா இங்கேருந்து போகலான்னு பார்த்தா அது ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டுதா. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி சமாளிப்போம் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் எதுக்கு ஒரு குட்டி பொண்ணை இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறீங்க? இதெல்லாம் ரொம்பவே தப்பு. நான் போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், எனக்கு லாலாம் தெரியும், அது தெரியும். இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான், நிறுத்தவே மாட்டான். இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். அதில் ஒருத்தவன் டென்ஷன் ஆகி அப்படியே கத்தியை தூக்கி விடுறான் பாருங்க. கரெக்டாக ஹீரோயினுமே ஒரு கத்தியை விடுறா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த கொடையை கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கவும் பயந்தே போயிடுறான். அந்த கொடையை பிடிச்சி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே பயங்கரமாக அடித்து போட்டுட்டு குதிரையில் பார்த்தீங்கன்னா ஏறி வந்துட்டுருக்கா. அவன் வச்சிருந்த திங்ஸ் எல்லாமே அங்கே கீழே விழுந்துட்டே இருக்கா. இவன் கத்திக்கிட்டே இருக்கான், ஐயோ என்னோட ஐடி, ஐயோ என்னோட புக்கு அப்படின்னு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குதிரையை ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ இந்த மாதிரி போயிட்டுருக்க, உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா? என்னோட புக்கு, என்னோட காசு, என்னோட ஐடி எல்லாமே கீழே விழுந்துருச்சு. சரிடா, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் போய் எடுக்க போகிறேன். அட பைத்தியமே, நீ இப்போ பார்த்தில்ல அந்த அஃபிஷியல் கார்ட்ஸ் எல்லாருமே என்னை அட்டாக் பண்ண வந்தாங்க. ஆமாம், நீ வந்துட்டு என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த. ஆமாம், அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? நீயும் என்னோட ஆள் தானே நினைப்பாங்க. ரிட்டன் நீ அங்கே போனேன்னா உன்னை கொன்றுவானுங்க. அடி பாவி, என்ன இப்படி ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுட்டியா அப்படின்னு. நான் என்னப்பா பண்ணேன், நீனா வாண்டடாக வந்து சிக்கிட்ட. சரி இந்த காசை வச்சுக்க, இந்த காசு இல்லாமல் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உன் காசு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நான் வந்து ரொம்ப ஹானஸ்டான ஒரு பையன், நான் பார்த்துப்பேன்,
எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அந்த குதிரையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அது வரவே மாட்டுது, ரொம்ப சதனை பண்ணுது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இவளும் அந்த காசை எடுத்து வச்சு சிரிச்சிட்டு இருக்கு. சரியான பைத்தியமா இருப்பான் போலயே அப்படின்னு. இந்த சைடு யானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட சிட்டிக்கு வந்துடுறான். ஸோ ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான். நான் வந்துட்டேன் அப்படின்னு. கேட்டை ஓப்பன் பண்ணுங்கடா, பிரின்ஸ் யான் வந்திருக்கேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டையுமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் போய் உட்காந்துட்டு இருக்கான். அந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக வெயிட் பண்ணுறான். ஒரு பக்கியுமே வரல. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், நீ வந்து இன்விடேஷன் எல்லாத்தையுமே கொடுத்தியா கொடுக்கலையா? நான் எல்லாத்துக்குமே கொடுத்தேன். இன்னைக்கு மீட்டிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணேன். அப்புறம் ஏன் இங்கே வரல? ஏன்னா நீங்கள் வேசிட்டியோட சண்டை போட்டு போரெல்லாம் பண்ணி தான் என்பைக்கு ரிட்டன் வந்திருக்கீங்க. அந்த ராஜா சும்மா விட்டுருவாரா? கண்டிப்பாக அந்த ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே திரட்டி நம்மக்கிட்ட போருக்கு வருவார். அந்த விஷயத்துக்கு பயந்துட்டு தான் இங்கே ஒரு நாயுமே வரல அப்படின்னு. யாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் ஒரு பார்ட்டி ஒன்று நடந்துகிட்ருக்கு. அந்த லீடர்ஸ் அப்புறம் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்கானுங்க. நாம் வேணால் அங்கே போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த சைடு அந்த லீடர்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு பொண்ணுங்களோடலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பான் போல். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசம், ரொம்பவே பொண்ணுங்ககிட்ட வழிஞ்சிட்டு அந்த மாதிரி தான் இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா யானை பற்றியும் அவங்க அப்பாவை பற்றியும் ரொம்ப தப்பாகவே பேசிகிட்டு இருக்கா. யானோட அப்பா அந்த பார்டரில் 20 வருஷமாக வேலை செஞ்சுருக்காரு. 20 வருஷமாக வின் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் அசால்ட்டாக எப்படிப்பா தலையை கட் பண்ணாங்க? அவர் அந்தளவுக்கு வீக் ஆயிட்டாரா என்ன? இதுக்கப்புறம் அவரோட புள்ள இருக்கானே அந்த யானை, அவன் எப்படி இருந்தாலும் தப்பிச்சு என்மையில் வந்து ஒளிஞ்சுப்பான். அவனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நம்மளை விட்டு வேறு ஆப்ஷனே இல்லை. ஆனால் நம்ம அதிலலாம் தலையிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யான் அப்படியே ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு மாசாக உள்ளே வந்துட்டுருக்கான். இப்போ அந்த ஹெட்டு போயிட்டு கேட்குறாரு, யாரா நீ அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பனை பற்றியாடா தப்பாக பேசுகிற அப்படின்னு கத்தி எடுத்து கழுத்துலேயே ஒரு சொருகு தான். எல்லாரும் ஷாக் ஆயிடுறானுங்க. அப்படியே அந்த ஆளை பிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். சேரில் இவன் உட்காந்துட்டு அந்த தலையை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டேபிளில் வச்சு அழுத்திட்டு இருக்கான். இப்போ நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் யான், உங்களோட நியூ கிங்குடா அப்படின்னு. கத்தியை பார்த்தீங்கன்னா ஒரு திருப்புறான். அவ்வளோதான், அவன் வந்து காலி. அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே பயந்துறானுங்க. என்னடா இவ்வளவு கொடூரமாக இருக்கானே அப்படின்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு தான் வந்திருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லியானார்டோட ஸ்பை எல்லாருமே இருந்திருப்பாங்க போல். ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணுற அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு எஸ் ஆயிட்டாங்களாம். இதில் உயிர் தப்பிச்சது ஒரு லேடியும் அவங்க பையனும் மட்டும்தான் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறான். அந்த பையன் கொஞ்சம் பயத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த லேடி பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கு, என் பையனை கொலை பண்ணிடாதீங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்றான், உங்கள் அம்மா எங்கப்பா அப்படின்னு. அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா அந்த லேடியை கை காட்டாமல் அங்கே ஒரு லேடி செத்து கிடக்காங்க, அவங்கள கை காமிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த லேடி பார்த்தீங்கன்னா அப்படியே கடுப்பாகி காலில் பார்த்தீங்கன்னா ஒரு கிக்கை விட்டுட்டு அங்கேருந்து எஸ்ஸாக பார்க்குதா. நம்ம அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா காலில் ஒரே வெட்டு தான், அதை அப்படியே படுத்துருது. ஸோ அதை அமுக்கி பிடிச்சிடுறானுங்க. இதுக்கப்புறம் இந்த குட்டி பையனை என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்களுக்கு இந்த சிட்டியில் ஹெல்ப் பண்ணுறாருல, இவரோட பேர் பார்த்தீங்கன்னா லூ. ஸோ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த குட்டி பையனை நீனே தத்தெடுத்துக்க, உன் பையனை வளர்த்துக்க அப்படின்னு. எது மாஸ்டர், எனக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலை, அதுக்குள்ளேயும் குழந்தை எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வளர்த்துக்கடா அப்படின்னு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. டேய் தம்பி, ஏன்னா அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த லூ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிகிட்டு இருக்காங்க. லியான் ஸ்டேட்லேருந்து வந்த இந்த ஸ்பை எல்லாருமே ஒரு சேம்பரில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேம்பர் பார்த்தீங்கன்னா டியான் அப்படின்றவர் வந்து லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையான லீடர் வந்து அந்த டியான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அந்த சேம்பருக்கு உண்மையான லீடர் அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. சரி விடு, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கரலாம். நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தேனே, அது என்னாச்சு அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர். ஒரு பொண்ணை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு மேபி அவங்களா இருக்கலாம். இல்லை நீ நினைக்கிற மாதிரி அவளை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டை காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்கள்ல இந்த சிட்டியில், அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி ஒரு ஜெயில் மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்கானுங்க. ஸோ வாங்க நிறைய அடிமைகள்லாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு எந்த அடிமை வேணும்னு சொல்லுங்கள், காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு ஒருத்தவன் கூவி வித்துட்ருக்கான்.
ஸோ ஐடி இல்லாதவங்கள இந்த மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணி காசுக்கு விற்றுருவாங்க போல். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா மீசை குட்டி தாடியெல்லாம் வச்சு வந்துட்டு இருக்கா. இந்த லின்னும் பார்க்குறான், யாருமா நீ அப்படின்னு. என்னடா என்ன அடையாளம் தெரில, இந்த மீசையை பாரு, இது ஒட்டு மீசை அப்படின்னு எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. அட்டிப்பாவி நீயா, என்னை காப்பாத்துடி அப்படின்னு. அந்த நேரம் அந்த கடை ஓனர் வந்துட்டு இருக்காரு. என்ன மாஸ்டர், உங்களுக்கு இந்த பையன் வேணுமா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் எனக்கு இவன் வேணும், எவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. கயிறெல்லாம் கட்டி இழுத்து வந்துட்டு இருக்காளா. எது, நீ வந்துட்டு என்னோட மாஸ்டரா? நான் வந்து உனக்கு அடிமையா? என்னால் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது, எனக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட நான் விற்க மாட்டேன் அப்படின்னு. பாரா போனா போகுதுன்னு வந்து காப்பாற்றி விட்டா. ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு என்னால் தான் அந்த ஐடியா தொலைச்சேன், ரெண்டாவது என்னால் தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன், அதனால தான் உன்னை காசு கொடுத்து நான் வாங்கினேன். எனக்கு பார்க்க வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது, அதனால் நான் உன்னை இங்கேயே விட்டுட்டு போகிறேன். இன்னொரு டைம் நீ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா எவனுமே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், ஒழுங்கா மரியாதை இங்கேருந்து தப்பிச்சுப்போ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஒரு புது கேரக்டரை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். நீங்கள் என்னை மீட் பண்ணி பேச வந்தது ஒரு பொண்ணுக்காகவா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்குறான், வேற யாரும் கிடையாது, அந்த லியான் தான். ஆமாப்பா, அவ எம்பிட்டு அழகு தெரியுமா அப்படின்னு அவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இவ யானுக்கு ஹெல்ப் பண்ணுறவளாச்சே. அந்த ராஜா வந்துட்டு இவளை யார் கொலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு $50,000 வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களே, உங்களுக்கு நல்லா தெரியுமே, அதனால தான் கொலை பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அவ எம்பிட்டு அழகு தெரியுமா, நீ வந்து எனக்காக அவளை காப்பாற்றணும், நான் கொலை பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன், என்ன போய் காப்பாற்ற சொல்கிறீங்க, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு. என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்க, நீ ஒரு ஆளை தேடிட்டு இருக்கியே, உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஏன் தெரியாது, அவன் எங்கள் ஸ்டேட்டோட ஜெயிலில் தான் இருக்கான். சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒத்துக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கால. அங்கே பார்க்குறா அந்த லின்னை பார்த்தீங்கன்னா திரும்பவும் பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கானுங்க. அடப்பாவி திரும்பவும் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு ஹீரோன் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு இருக்கு. இவளை பார்த்தோடனே அவன் பார்த்தீங்கன்னா கெஞ்சிட்டு இருக்கான், எம்மா ப்ளீஸ்மா என்னை காப்பாத்துமா, இவங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கொடூரமாக இருக்குமா அப்படின்னு. அப்படியா, நான் எப்படி உன்னை காப்பாத்துறது, என்ன திரும்பவும் வாங்கு, காசு என்ன கொடுத்தா வச்சிருக்க உன்னை அடிக்கடி வந்து வாங்குறதுக்கு அப்படின்னு. அந்த இடத்துக்கு அந்த கடை ஓனர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காரு. அட மாஸ்டர், திரும்பவும்மா, நீங்கள் திரும்பவும் இவனை வாங்க போகிறீங்களா அப்படின்னு. யோ, நான் தானே ஃபஸ்ட்டு இவனை வாங்கிட்டு போனேன், திரும்பவும் எப்படி நீ பிடிச்சி வைக்கலாம். அப்படியா, நீங்கள் தான் வாங்கினீங்கன்னு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா என்ன, இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்க, நான் வேணா இவனை தரேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாய் கழுத்தில் கத்தி வச்சுட்ருக்கா. உனக்கு காசாக வேணும், அவனை ஒழுங்கு மரியாதையாக இவனை ரிலீஸ் பண்ணலை, இங்கேயே உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா பயந்து ரிலீஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. இந்த காசை நீ வச்சுக்கன்னு, உன்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன், அதுக்கு அவன்கிட்ட போய் எல்லா காசையுமா கொடுக்க முடியும், என்கிட்ட இருந்த எல்லா காசுமே அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் இன்றைக்கி நைட்டே இங்கேருந்து கிளம்பணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நீ சேஃபாக இங்கேருந்து போயிடு, இதுக்கப்புறம் என்னால் உன்னை வந்துட்டு பாதுகாக்கலாம் முடியாது அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வர மாதிரி இவளுக்கு சத்தம் கேட்குது. அவங்க பார்த்தீங்கன்னா அம்போட தான் வந்துட்டு இருக்கானுங்க. ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி அம்பை விட ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. இவ கையில் அந்த கத்தி வச்சிருப்பாள்ல, அதை தூக்கி ஒரு போர்டில் அடிக்கிறா பாருங்க. அந்த மரக்குச்சி எல்லாமே அப்படியே உடஞ்ச அந்த சோல்ஜர்ஸ் மேலே குத்திக்கிறது. ஸோ அதனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆக இந்த சமயத்தை யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே தப்பிச்சு வந்துடுறானுங்க. ஆனால் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு நெஞ்சிலேயே குத்திடுது. ஸோ இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டே தான் வந்துட்டுருக்கான். டே நிறுத்துடா அப்படின்னு. இல்லைம்மா உனக்கு அடிபட்டுருக்கு. டே உன்னால தாண்டா எனக்கு அடிபட்டுச்சு, உன்னை காப்பாற்ற போய் தாண்டா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, மரியாதை இங்கேருந்து போடா அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பாவமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, ஏன்டா மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்கீங்க, வெளியே வாங்கடா அப்படின்னு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடை ஓனர் இருக்கார்ல, அவரும் ஒரு 2 எருமை மாடும் வருது. அவங்க நல்ல மலை மாடு மாதிரி இருக்கானுங்க. நான் உன்னை பையன் நினச்சேன், ஆனால் நீ ஒரு பொண்ணா, புடிங்கடா அவளை புடிங்கடா அப்படின்னு. ஸோ ரெண்டு பேத்துக்கிட்டையும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்ருக்கா. இந்த நேரம் அந்த லின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்கா, அதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் அடிக்கிறதுக்கு, எப்படியாவது அடித்து நம்ம ஹீரோனை காப்பாற்றிடலான்னு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கீழே தூக்கி போட்டு மிதிச்சிடுறானுங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நில்லுடி, கிட்ட வந்தீங்கன்னா நான் இவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைடை இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. இவனோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபெங்மின். இவனை மீட் பண்ணுறதுக்காக அஜீனும் இன்னொரு கேரக்டர் வந்திருக்கு. இதை நம்ம ஜெனரல்னே வச்சுக்கரலாம். ஸோ அந்த ஜெனரல் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னப்பா எங்களை பார்த்தோன்னே மூஞ்சை இப்படி தூக்கி வச்சுக்கிற, ஒரு வணக்கம் கூட சொல்ல மாட்டேற அப்படின்னு.
நம்ம இருக்கிறது வெய்யோட சிட்டி. இங்கே நான் உங்களுக்கு வணக்கம் சொன்னேன் அப்படின்னா என்ன தூக்கிடுவானுங்க. அப்படியா அப்படியா அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திமிரா பேசிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கான். இவங்களுக்கு பின்னாடி யான் பார்த்தீங்கன்னா அந்த ஹூடியெல்லாம் போட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே சேரில் போய் உட்காந்துட்டு அந்த ஹூடியை எடுத்து விட்றான் பாருங்க. அப்போ தான் ஃபெங்மினுக்கு தெரியுது யானுமே இங்கே வந்திருக்காரு அப்படின்னு மரியாதைலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஃபெங்மின்னு அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா இவரை நம்மளை மீட் பண்ண வந்ததுக்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும்னு நான் ஹீரோயினை எல்லா இடத்துலையுமே தேடிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அந்த விஷயத்துக்கு மட்டுமே வரல, அந்த சாம்பரை பற்றி சொல்ல அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். டியான் அப்படின்றவர் தான் அந்த சாம்பரை வந்துட்டு வழி நடத்திட்டு இருக்காரு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு என்பையிலேருந்து வந்தவங்க. அவங்க எல்லாரும் நம்ம நாட்டுக்கு தேவைப்படுற ரைஸு, வீட்டு, ஆயிலு இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே என்பைக்கு வந்து அமுச்சு வச்சுட்டு தான் இருந்தாங்க. உங்கள் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த டியாங் வந்துட்டு எங்களுக்கு ஒழுங்காகவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். அவன்கிட்ட தான் அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இருக்குது. நம்ம நாட்டுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு போயிருக்கு, நம்மளோட ஆட்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோவெல்லாம் வருமானம் வருது அப்படின்ற எல்லா விஷயங்களுமே அந்த பேங்க் புக்கில் தான் இருக்குது. ஆனால் அவன் வந்துட்டு நம்மக்கிட்ட தர மாதிரி தெரியல. ஸோ நான் ஒரு ஆளை ஹையர் பண்ணி அந்த பேங்க் புக்கை வந்துட்டு கொடுத்து விட சொன்னேன். அவருமே ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. பட் நான் இன்னுமே அவரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி யானும் சொல்கிறான். இதே விஷயத்த தான் இந்த லூ வந்து நம்ம ஹீரோட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்மையிலிருந்து வந்தவங்களா எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைடை நம்ம ஹீரோயினையும் அந்த லின்னையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஜெயில் மாதிரி செட்டப்பில் கொண்டு வந்து அடைச்சிட்டானுங்க. அவன் நெஞ்சில் இன்னுமே அந்த அம்பு இருக்கு. அப்போ அந்த லின் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து ஹீரோன்ட்ட கொடுத்துட்ருக்கான். இந்த அதை நீ வச்சுக்க அப்படின்னு. டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது என்னோட மாஸ்டர்மா ஒரு அக்கௌண்ட் புக்கை கொண்டு போய் கொடுக்க சொன்னார். ஆனால் நான் ரொம்ப நாள் டிலே பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அதை தொலைச்சிருவேனோ அப்படின்னு. அதனால் நீ இதை வச்சுக்க அப்படின்னு. இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கிறா. உன் ஃபேஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு தொட்டு பார்க்குறான். ஐயோ உனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்கான். யாராவது வாங்கலே என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்படியே ஹீரோவை கட்டுறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அதே சந்தையில் அதே சிட்டியில் தான் இருக்கான். அப்போது சில கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த லேட்டன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஞாபகம் வருது. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அந்த நேரம் அந்த கடை ஓனர் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. வாங்க இங்கே அடிமைகள்லாம் நிறையா இருக்குது, வாங்க அப்படின்னு. அந்த சமயம் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் அப்படியே கைத்தங்களாக உள்ளே கூட்டு போயிட்டுருக்கானா. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்றான். விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோனை எங்கிட்டு கூட்டு போனானுங்கன்னு தெரில. அந்த பொண்ணுங்க எல்லாம் கத்திட்டு இருக்குங்க, மாஸ்டர் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. ஆமாம், இவங்கள தவிர வேறு ஏதாவது பொண்ணுங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லையே இவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது பிஏ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஹீரோயின் வந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பெலாம் இல்லை, அவளுக்கு இருக்கிற திறமைக்கு அவள் இங்கே வருவாளா அப்படின்னு. ஸோ ஹீரோவும் அங்கே வந்து கிளம்ப போகிறான்னா. அப்போ அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே கத்துறாங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. சரி இவங்க எல்லாத்தையுமே வாங்கிடு அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போயிட்டுருக்கான். சரிடா கடைக்காரா, நான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அவனுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், இவங்க எல்லாத்தையுமே நம்மளோட சிட்டிக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லூ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அம்மா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இல்லை, இவங்க எல்லாத்தையுமே உன்னோட ஒய்ஃபாக வச்சுக்கோ அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அம்புட்டு ஆனந்தமாக இருக்குது. வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னடா 2 நாளில் உனக்கு குழந்தை அப்புறம் பொண்டாட்டி எல்லாமே கிடச்சிருச்சு, பரவாயில்ல நீ ரொம்ப லக்கி தான், என்ஜாய் பண்ண அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த கடை ஓனரை தான் திரும்பவும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினையும் அந்த லின்னையும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் விற்கிறதுக்கு அப்படியே வரிசையாக நிற்க வச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு பெரியவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பார்த்துட்டு எனக்கு இவ வேணும், நான் இவளை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறமா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த கத்தி இருக்குல்ல, ஹீரோயின் வந்து ஒரு போர்டில் குத்தி விட்டுருப்பாள்ல, அந்த கத்தி பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. ஸோ அவன்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, இந்த கத்தி உனக்கு ஏது அப்படின்னு. இது என்னோட முன்னோர்கள் எனக்காக விட்டுட்டு போனது அப்படின்னு அந்த பையன் பார்த்தீங்கன்னா பீலாக விட்டுட்ருக்கான். அந்த பீயை கடுப்பாயிட்ருக்கான், உண்மையை சொல்கிறே உன்னை போட்டு தொலைவா அப்படின்னு. ஸோ அவனுமே சொல்லிடுறான் அங்கே நடந்த அந்த கலவரம், அப்புறம் அந்த கடை ஓனர் வந்து கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு. ஹீரோவும் அந்த கடை ஓனரை லாக் பண்ணி உண்மை சொல்ல எங்கே அவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போ தான் ஒரு ஜீவன் அவங்கள வாங்கிட்டு போச்சு அப்படின்னு. என்னடா சொல்கிற, யாரா அது, எனக்கு அது யாருன்னு தெரில, ஆனால் இப்போ தான் சிட்டியை விட்டு போனாங்க அப்படின்னு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா குதிரையில் அங்கேருந்து வேகமாக போயிட்டுருக்காங்க.
எப்படினாச்சும் ஹீரோயினை நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக படுத்திருக்கா. இப்பதான் கண்ணை முழிக்கிறா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லின்னு இருக்கா. ஆமா நம்ம 2 பேரும் எங்கடா இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம 2 பேத்தையும் ஒருத்தர் வாங்கிட்டாரு. ஆனால் அவர் ரொம்பவே நல்ல மனுஷன். அவனுக்காக மெடிசன்லாம் கொடுத்துருக்காரு இந்தா அப்படின்னு. ஸோ அவள் அந்த மெடிசனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லியான் கிட்ட ஒருத்தர் பேசியிருந்திருப்பார்ல, அவர் தான் இருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை மேலேருந்து கீழே வர பார்த்துட்டே இருக்கா. ஸோ அவரும் கேட்குறாரு, என்னம்மா கண் முழிச்சிட்ட போல அப்படின்னு. ஆமாம், உனக்கு நான் யார் அப்படின்ற விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு. ஆமாம், நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே பணக்காரனா ரொம்பவே செட்டில் ஆன மாதிரி இருக்க. நீ எதுக்கு ஒரு அடிமைக்கு இவ்வளோ காஸ்ட்லியான மருந்து கொடுத்த, உண்மை சொல்லு. உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு. பரவாயில்லையே, நீ ரொம்பவே புத்திசாலியாக தான் இருக்க. எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு உன்னை காப்பாற்ற சொல்லி. யார் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த லியான் தான். நம்ம அந்த கரையை போய் சேர்ந்ததுக்கப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், நீ எங்கே வேணா போய்க்கோ அப்படின்னு. இவங்களும் அந்த கரையை வந்து சேர்ந்துட்டாங்க போல். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. பின்னாடியே லின் வந்துட்டு இருக்கா. அவள் கடுப்பாயிட்டு இருக்கா. டே என்ன தேடியே ஏன்டா வந்துட்டு இருக்கா? என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டேன்ல, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு. நான் அவனும் காசுக்காகலாம் பின்னாடி வரல, போ இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவன் கோஸ்ட்டு போயிட்டு இருக்கான். இவளுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இவன் வந்து ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருப்பான்ல, அதை எடுத்து கொடுக்க போகிறா. அதுக்குள்ளேயே அவன் போயிட்டான். இதுக்கப்புறமா இந்த லின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் போல. டே உண்மையை சொல்லு, நீ தானே அந்த லின்னு, நீ தானே அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற ஆள். அந்த அக்கௌண்ட் புக்கை உங்ககிட்ட தானே கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கடா அது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறான். உங்களுக்கு எப்படா தெரியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையாக அந்த அக்கௌண்ட் புக்கை என்கிட்ட கொடு, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை கொன்றுவேன். எங்கே பாரு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு கராத்தே கும்ஃபெல்லாம் தெரியும், அவளாம் வந்தானா உன்னை அடிச்சு போட்டுருவா அப்படின்னு. ஐயோ ரொம்ப பயமாக இருக்கே, இவனை தூக்கிட்டு வாங்கடா, இவன்கிட்ட கேட்குற விதமாக தான் கேட்கணும் அப்படின்னு. அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்களா. இந்த விஷயங்களை ஹீரோயின் பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதே சமயம் அந்த ஜெனரல் இருக்கார்ல, அவருமே இதை பார்க்குறாரு. இந்த சைடு அந்த லூனா கான்கிபைனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மண்டையை அடிமையாகவே ஆக்கிட்டா போல இவளுக்கு. ஸோ அவன்கிட்ட கொஞ்சம் காசு அட்ரஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. இந்த அட்ரஸுக்கு ஒரு ஆளை கொலை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு. இவனும் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது அந்த ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த லின்னை கொண்டு வந்த அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறா. இந்த சைடு கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க, அந்த சைடு கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடுறா. அதே பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே இருக்கான். இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல், அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான். அந்த ஓனர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, உள்ள ஒரு பொண்ணு உங்களுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொண்ணு நல்லாவே வந்து மசாஜ் எல்லாம் பண்ணுவா. ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனை க்யூர் ஆயிரும், நீங்கள் போங்க அப்படின்னு. உள்ளுக்குள்ளே நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கா. அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்ருக்கு. இந்த பொண்ணை பற்றி தான் ஹீரோட்ட அந்த ஓனர் சொல்லியிருந்திருப்பாங்க போல். ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவள் கழுத்துலேயே ஒரு அடி, அவ்வளோதான், அவள் அப்படியே மயங்கியே விழுந்துடுறா. இதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த ஓனர் தான் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்கா. மாஸ்டரை நல்லா பார்த்துக்கணும் என்ன அப்படின்னு அந்த ஓனர் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிடலான்ட்டு போயிட்டு இருக்காள். அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ நல்லா மசாஜ் எல்லாம் பண்ணுவியாமே, வந்து எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இவன் அப்படியே மெதுவாக வந்து மசாஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அவள் மண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கத்தியை வந்து ஒழிச்சு வச்சிருக்கா. ஸோ அதை எடுத்து அப்படியே குத்த போகிறாள்ல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே டிஃபெண்ட் பண்ணுறான். ஸோ 2 பேத்துக்கும் தாறு மாறா சண்டை நடந்துட்டுருக்கு. 2 பேத்துக்குமே யார் அப்படின்றது தெரியல. இவளும் பார்த்தீங்கன்னா பறந்து அங்கே போயிட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சண்டைக்கு நடுவில் தெரியாமல் அந்த சட்டையை பார்த்தீங்கன்னா பிச்சு விட்டுறான். ஸோ அவன் முதுகில் பார்த்தீங்கன்னா 2 தழும்பு இருக்கு. இவனுக்கு அது ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருச்சா என்னன்றது தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 வந்துட்டு பெட்டில் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்குங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பயங்கரமாக லாக் பண்ணி விட்டுறானா. அப்போ அவள் காலில் மிதிக்க அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லிப் ஆகி அவன் மேலேயே விழுந்து கிஸ் பண்ணிடுறான். 2 பேத்துக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அந்த துணியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த துணியுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலேயே விழுந்துருது. அந்த துணியிலேருந்து வெளியே வரதே பயங்கர போராட்டமாக ஆயிடுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு மிதிச்சிட்டு இருக்கா. ஸோ அந்த கட்டிலோட அந்த இதெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டுருக்கா. வெளியே நிற்கிற கார்ட்ஸுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. வெளியே அசிஸ்டண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கானா. அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு அவள் தலையில் இருக்கிற அந்த துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்திருப்பா. ஸோ ஹீரோவுமே அவன் மண்டையில் இருக்கிற அந்த துணியை எடுத்திருப்பானா. இவன் வந்தவொடனே திரும்பவும் அந்த துணியை போத்தி விட்டுட்ருக்கான். வெளியே போடா அப்படின்னு. சரி மாஸ்டர் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கா. ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அந்த கார்ட்ஸ் வந்து கேட்குறாங்க,
ஏண்டா உள்ள இருக்கிறது உண்மைக்குமே நம்ம மாஸ்டர் தானா? அவர் எப்படி இப்படி மாறினாரு அப்படின்னு பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்காகவே இருக்கான். டே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு. ஏண்டா உள்ள இருக்கிறது நம்மளோட மாஸ்டர் தானா அப்படின்னு. ஆமாண்டா ஆமாம் விடு அவர் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு. இல்லை 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 அது என்னோட மாஸ்டர் கிடையாது, இருங்க நான் வரேன் அப்படின்னு உள்ளே போயிட்டுருக்கானா. எல்லாரும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. டே விடுடா அவர் கொஞ்சம் ஆனந்தமாக இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு. ஆனால் உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியாதுல்ல. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பவ்யமாக உள்ளே உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோன்னு ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன என்ன ஏன் என்ன இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க, அவனுக்கு பத்தலையா, திரும்பவும் சண்டைக்கு வரியா வா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கால் எடுத்து மிதிக்க வராளா. அவன் ஒரே தட்டு தான், அவன் அங்கிட்டு போய் விழுந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே எந்திரிச்சு வந்து ஒரு கபோர்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கட்டி வச்சிருப்பா போல. அவள் வெளியே வந்து விழுந்துட்டு இருக்கா. அவன் பதறி போயிடுறான். இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படி. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மறைக்கிறா. உள்ளுக்குள்ளே இருக்கிற பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்க. ஆனால் இந்த நைட்டை ஸ்பாயில் பண்ணிட்டியே அப்படின்னு. ஓ அப்படியா, அவள் ரொம்பவே அழகாக இருக்காளா, உன்னோட நைட்டை நான் தான் ஸ்பாயில் பண்ணி விட்டேனா அப்படின்னு. இவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் ஏப்பா அவனோட பிளேஸில் இருக்கும்போது புத்தர் மாதிரி அப்படியே துறவி மாதிரியே இருப்பேன், ஒரு பொண்ணுங்களை கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு. இங்கே பாரு, இந்த மாதிரி வார்த்தைகளால் என்னை இன்சல்ட் பண்ணனா உண்மையான ஆண்மகன் யார் அப்படின்றத உங்ககிட்ட நான் காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாளா. எங்கடி போகிற அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறான். என்னை விடுடா நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் விட முடியாதுடி அப்படின்னு அவனும் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறான். அப்போ அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நீங்கள் கண் முழிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்டா இந்த நைட் நேரத்தில் எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு. அதாவது அந்த வெய் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.